அது வந்து நிலைமை அந்த நேரத்துல சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமா, முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டேன். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ப்ராப்பர் கம்ப்ளைண்டே இல்லாம செரியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மிஸ்டர் சூர்யா, பொதுவா பார்த்தா முதல்ல இந்த எஃப்ஐஆர் தானே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆமா, ஆனா இதை ஒத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? இது சட்டம். அந்த எஃப்ஐஆரை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணீங்க? லில்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம். அப்போ நீங்க ஏற்கனவே ஒருத்தரை குற்றவாளியா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல சார். அப்படி இல்லாம வேற எப்படிங்க சொல்லுங்க? கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. இது ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன் இல்லை யுவர் ஆனர். இவங்க கன்க்ளூஷனுக்கு ஏற்ற மாதிரி எவிடன்ஸை தேடி இருக்காங்க, பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. நீங்க செரிய கையும் களவுமா பிடிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஏதாவது வீடியோ, போட்டோ, வேற ஏதாவது பப்ளிக் விட்னஸ் இருந்திருக்கா? இல்ல. அப்போ கையும் களவுங்கிறது உங்க வார்த்தை மட்டும்தான்ல, அதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. இப்போ நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், என் கிளையண்ட் நிரபராதி. அவர் எந்த தப்புமே செய்யல. இது ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு இந்த நீதிமன்றம் அங்கீகரிக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். கிராஸ் எக்ஸாமினேஷன் ரெக்கார்டட். வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்ன? வெங்கண்ணா சார். வெங்கண்ணா. நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் கெஸ்ட் ஹவுஸ்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்குறேங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்க என்ன நடந்தது அதை கோர்ட்ல தெளிவா சொல்லுங்க. அன்னைக்கு செரி சாரு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாருங்கய்யா. அதோ அந்த பொண்ணு தான் சார். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன சரக்கு வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் வெளியே போய் அதை வாங்கிட்டு வரதுக்குள்ள அந்த பொண்ணுகிட்ட அவர் தப்பா நடந்துக்கிட்டாருங்கய்யா. அந்த பொண்ணு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தமா கத்துனாங்க சார். ஓகே, இதெல்லாமே போய் சார். அவர் சொல்றது எல்லாமே போய். மாசம் மாசம் நான் செரி சார் கையில தான் சம்பளம் வாங்குறேன். அதனால தான் என்னால எதுவும் பண்ண முடியல சார். ஆனா அதிர்ஷ்டம் என்னன்னா கரெக்டா போலீஸ் அந்த நேரத்துக்கு அங்க வந்தாங்க சார். இதுதான் முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு சார். சார் இது எல்லாமே போய் சார். வெங்கண்ணா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் சார்? அது எல்லாமே போய் சார். உனக்கு நான் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கேனே வெங்கண்ணா. மிஸ்டர் செரி, நீங்க ஹெல்ப் பண்ணதுக்காக அவர் செய்யக்கூடாத வேலைகளெல்லாம் நீங்க செய்ய வைப்பீங்களா? சரக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லுவாரா இல்ல கூட வேற ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாரா? என் வாயால் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். சார் ஒரு 2 minutes. ககன், ஐ விட்னஸ் இருக்கிற விஷயம் என்கிட்ட ஏன் சொல்லல? வாட்ச்மேன் வந்து நின்று சொல்ற வரைக்கும் அந்த டாபிக்கே என்கிட்ட வரலையே. ஆக்சுவலி அவர் அங்கே இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது சார். அவங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணி லாஸ்ட் மூமெண்ட்ல வாட்ச்மேனை கூட்டிட்டு வந்த மாதிரி தான் சார் எனக்கு தோணுது. சார் இதுக்கு சொல்யூஷன் எதுவுமே இல்லையா சார்? ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. உங்க தம்பி எந்த தப்பும் செய்யலன்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுனால எந்த தப்பும் நடக்கலன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணே கோர்ட்ல வந்து சொன்னாங்கன்னா இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடும். முடிஞ்சா அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிப்பாரு. ஷூர், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நான் கிளம்புறேன். என்னடா இது? இந்த வாட்ச்மேன் எங்க இருந்து வந்தான்? தெரியலண்ணா. அவன் சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க போய்.
உண்மையிலேயே நான் எந்த தப்பும் செய்யலண்ணா. நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் அப்படி தப்பு பண்றவனா இருந்திருந்தா இப்படி உன் கண்ணை நேருக்கு நேர் பார்த்து என்னால எப்படி பேச முடியும்னா? சரிங்க மாமா, உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இது எல்லாத்துக்கும் அந்த அபூர்வா தான் காரணம். சரி, அவ பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அந்த வீட்ல எனக்கு சப்போர்ட்டா செரி இருக்கிறதும் அவளுக்கு பிடிக்கல. அதனாலதான் செரிய வீட்ல எல்லாமே பண்ணிட்டா அங்க அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் ஹாப்பியா இருப்பாங்க. எனக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்காது. அதுதான் மாமா அவங்களோட பிளான். இதெல்லாம் அந்த அபூர்வா தான் பண்ணியிருக்கான்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இப்ப நமக்கு அபூர்வா முக்கியம். லில்லி கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும் தான் முதல்ல நம்ம யோசிச்சாகணும். ஆமா மாமா, ஆனா லில்லி எங்க இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. லில்லிய அந்த அபூர்வா யாருக்கும் தெரியாத இடத்துல மறைச்சு வச்சிருக்கா. இப்ப கோர்ட் முடிஞ்ச உடனே போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் அனுப்பி வச்சாங்க. போலீஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் எதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அவங்க பிரைவேட் ஸ்டாஃபா கூட இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அந்த லில்லி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கு. எப்படியாவது அவ எங்க இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம 2 பேரும் சேர்ந்து அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் லில்லி கிட்ட பேசினா ஓகேவா மாமா? உன் ஹெல்ப்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என் தம்பியை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் ஃபோன் பண்ணா எப்படி நல்லா இருக்கும்? நீ ஃபோன் பண்ணா அவ சந்தோஷப்படுவாடா. என்னது? அதான் நீ ஃபோன் பண்ணி அவளுக்கு புரியற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்த. அம்மா டேய் நான் ககன், ப்ளீஸ் டா, ப்ளீஸ் நான் பண்ண மாட்டேன். நான் சொல்றது கேளு. அம்மா நான் நீ சொல்றது பண்ணு. கேளுங்கம்மா. அம்மா நான் போய் அவளுக்கு ஃபோன் பண்றதா? யார் நீங்க? ஹேய், நம்பரை சேவ் பண்ணலையா நீ? நீங்க தான் டெலீட் பண்ண சொன்னீங்கல்ல மாமா, அதான் டெலீட் பண்ணிட்டேன். அப்போ என் குரல் கூட உனக்கு தெரியாதா? கேப் பெருசாயிடுச்சுல, அதான் மறந்துட்டேன். இல்ல நீங்க என்ன பெரிய ஹீரோவா? உங்க குரல் எல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு